ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஆப் நான் ஆன் பண்ணிக்கலாங்க. போனோன்னு பைசா கேட்க போகிறோம் நீங்கள் கேட்கலையே. ரேபிடோ ஓகே. அடுத்தது போர்ட் வரையும் ஆன் பண்ணி வச்சு ரொம்ப நல்லது. ஏன்னா அவன் நிறைய டைம் நம்ம கை கொடுக்குறான். போர்ட்டர் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூபர் நம் தலைவன். வா தலைவா நல்லா டூட்டி கூட இன்னைக்கு. என்னப்பா முக்கற சீக்கிரமாப்பா. ஓகே டன்னு. ஓலா பாஸ் வந்து முடிஞ்சிச்சுங்க. ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம ஓலாவை நல்லா கை கொடுப்பா. ரீசார்ஜ் பண்ணணும். இருந்தாலும் ஆன் பண்ணி வைப்போம். என்ன கிடைக்குது பார்க்கலாம். சரிங்க, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிங்க. 7:01 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். சரி வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டியூட்டி வந்தாக்கா ஃபஸ்ட் புக்கிங் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ட்ரிப்புங்க புழல் இருந்துட்டு ராயப்பேட்டா 367. கஸ்டமர் 370 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டாவில் இருக்கோம். நம்மளுக்கு புழலில் இருந்துட்டு ராயப்பேட்டாவுக்கு வந்து ஒரு 365 ரூபா சவாரி கிடச்சிது. அதை எடுத்துன்னு வந்துட்டுங்க. கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. அவங்க 370 ரூபா கொடுத்தாங்க. இப்போ ராயப்பேட்டாவில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம் அடுத்த ட்ரிப்பு எங்கே டிக்கெட் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரிப் அடிக்கிறப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 370 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. பார்க்கலாம். செகண்ட் ட்ரிப் வந்து இப்போது ஒரு 100 ரூபா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. இது ராயப்பேட்டை வந்தோம்மா. ஃபஸ்ட் ட்ரிப்பு 370 ரூபாய்க்கு. செகண்ட் ட்ரிப் வந்து அங்கேருந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் என்ன பண்ணுறோன்னா சுத்தமாக சிஎன்ஜிக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 பாயிண்ட் இருந்தது. சரி இருந்தாலும் போட்டுக்கலான்ட்டு அங்கேருந்து 1000 லைட் வந்து சிஎன்ஜி பிடிச்சிட்டு எல்லாரப்போ அங்கே ஒரு 100 ரூபா ட்ரிப் அடிச்சுது. அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில். அதை அவங்களை கூப்பிட்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ட்ரிப் வந்து 89 ரூபா காமிச்சிது. அவங்க கஸ்டமர் 100 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 470 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். அடுத்த ட்ரிப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இங்கே வெயிட் பண்ணுறக்கு நேரம். ஏன்னா ட்ரிப் அடித்தா பாரெல்லாம் மூவ் பண்ணி முன்னாடி போகலாம். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப் அடித்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது ட்ரிப்புங்க சென்ட்ரல் பக்கத்தில் இருந்து எடுத்தேன். கிண்டிக்கு 213 ரூபா. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 250 ரூபா கொடுத்தாங்க. சரி ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்க, சூப்பர். அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். பார்க்கலாம் அடுத்தது என்ன ட்ரிப் வருது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிண்டி வந்தோம்ல. இன்னமும் கிண்டியில் தாங்க வெயிட் பண்ணுறோம். வேறு அந்த டியூட்டியும் போடல. 2-3 டியூட்டி போட்டாங்க. அது உட்காரல மீன்ஸ் தான் கட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கட் ஆகிடுது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன டியூட்டி போடுறாங்க. ஆனால் கிண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் இருக்கும். டியூட்டி போட்டால் வெயிட் பண்ணி பார்ப்போம். டியூட்டி போட்டால் பார்க்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி அப்படியே எங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனோம்னா கண்டிப்பாக டியூட்டி எதனா போடுவோம் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுப்பா. 11:45 ஆயிடுச்சு. டியூட்டி நல்லா போட்டே இருக்கான். திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாயிருது. சரி ஓகேங்க, பார்க்கலாம். டியூட்டி போட்டு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்களா. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள செம்ம திட்டிகிட்டே இருக்கிறாருங்க. தப்பு அது மாதிரி திட்டக்கூடாதுல்ல. அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கதை ஒன்று தோணுச்சு. அந்த கதை சொல்லணுன்றதுக்கே சொல்கிறேன். ஓகேவா. ஒரு ஊரில் என்ன பண்ணாங்களோ ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அம்மா அப்பா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாராம். எப்போவுமே எரிஞ்சு விழுவாராம். எப்போவுமே கோவப்படுவாராம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே. ஓகேங்களா. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களா, ஒரு திடீர்னு இறந்துடுறாரு. ஓகேவா. இறந்துட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க ஒய்ஃப் எல்லாமே பயங்கரமாக அழுகுறாங்க. பயங்கர ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்களாம். அப்போ அந்த கணவரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே எமதர் என்ன சொல்கிறாராம், உங்கள் லாஸ்ட் ஆசை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு அவர் சொல்கிறாராம், நான் வந்து அவங்க கூட இருக்கிற வழியில் அவங்களோட அன்பு நான் புரிஞ்சிக்கல. எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நான் பார்க்குறேன் யாருன்னு தெரிஞ்சு
ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடணும் அப்படின்னாராம். சரி ஓகே பேசிட்டு போனோடனே அவர் எந்திரிச்சு பார்த்தா அது கனவா, தூக்கத்தில் இருந்திருக்காரு, அது கனவா. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சதான் ஒய்ஃபோட இதுவும் அம்மாவோட இதுவும் பசங்களோட யாருமே அப்போ தான் தெரிஞ்சதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ரொம்ப அன்பாக இருக்கும், அந்த ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போனாராம். அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேமிலியை பற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது அவங்களாம் இருக்கிற வரைக்கும், அவங்க இருக்கிற வரைக்கும் சரி, இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் சரி, அவங்க நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் இருக்கவங்கள, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஆனால் அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோமா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா இருப்போம், ஓகேங்களா. இந்த கதை சொல்லணும் போல் தோணுச்சு. அவங்க அந்த பிரச்சனையை பார்த்த பிறகு எனக்கு புக்கில் படித்த கதை தான், சொல்லணும் போல் இருந்துச்சு, அதனால சொன்னேன். நல்லா இருந்தால் ஒரு லைக்கு போட்டு விடுங்க, ஓகேவா. சரி ஓகேங்க, அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிண்டிலேருந்து 1000 விட்டு இருந்தோம். 1000 லைட்லேருந்து மறுபடியும் இங்கே குளத்தூர் வந்தோங்க. அந்த ட்ரிப்பு தான் இது. 169 ரூபா. சரிங்க, போய் சாப்பிட்டுடலாம், ரொம்ப நேரம் ஆச்சு. ஹாய், நேற்று எண்டு வீடியோ எடுக்க முடியலைங்க, அதனால தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 2000 ரூபா ஓட்டிட்டுங்க. 2000 ஓட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஆமாம், உடம்பு சொன்னல, வயிறு வலி, உடம்பு சரியில்லைன்னு, அது ரொம்ப நேரம் வச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 1500 ரூபா ஓட்டி வச்சு